தற்பொழுது ஒரு ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பில் வந்து டிரான்சாக்ஷன் போடும் பொழுது ஒரு டவுட்டு கேட்குறாங்க. சார் எங்கள்கிட்ட 20 குழு இருக்குது, ஆனால் டிரான்சாக்ஷன் போடும்போது எஸ்ஹெச்ஜி வியூவில் வந்து காமிக்கலை, குறைஞ்சு காமிக்குது, 10 தான் காமிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது இப்போ ஒரு பஞ்சாயத்துக்கு நான் உதாரணமாக காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ இடையிருப்பு பஞ்சாயத்து இதில் வந்து இவங்களுக்கு 20 குழு இருக்குன்றாங்க. ஆனால் இங்கே இதில் காமிக்கிறது என்ன அப்படின்னா ஒரு 11 குழு காமிக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 குழு காமிக்குது. ஸோ இப்போ மீதி 9 குழு காமிக்கலை. அப்போ எப்படி அதை வந்து ஷோவில் இந்த லிஸ்ட்டில் கொண்டு வர்றது அப்படின்றத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் குறைவாக இருக்கா, 11 குழு காமிக்குது. எப்படி அந்த குழுவை வந்து இங்கே மேப்பிங் பண்ணணும், கொண்டு வரணுன்றதை காமிக்கிறோம். அதுதான் இந்த வீடியோவில் நம்ம சொல்லித்தர போகிறோம். ஸோ இப்போ நம்ம சொல்லும் பிரகாரம் பார்த்தா 11 குரூப் காமிக்குது, இன்னும் 9 குரூப் காமிக்கலை. ஏன்னா அதை இவங்க வந்து அதை மேப் பண்ணல. அது எப்படி பண்ணணுன்னா, பேக் வாங்க, வியூ ஓப்பனு, ஸோ இந்த கீழே உள்ள வியூ ஆப்ஷனுக்கு வந்து வியூ டீட்டெயில் கொடுங்க. வியூ டீட்டெயிலில் கொடுத்து இந்த 4th ஆப்ஷன் எஸ்ஹெச்ஜி மேப்பிங் இருக்கு இல்லையா, எஸ்ஹெச்ஜி மேப்பிங்கை கொடுங்க. இங்கே கீழே ஆட் எஸ்ஹெச்ஜி கொடுங்க. ஆட் எஸ்ஹெச்ஜியில் இப்போ இந்த என்ன பஞ்சாயத்து நம்ம செலெக்ஷன் பண்ணோம், இந்த பஞ்சாயத்து வந்து இடையிருப்பு. ஸோ இடையிருப்பில் இப்போ நீங்கள் பாருங்கள், நம்ம ஆட் பண்ணாத எஸ்ஹெச்ஜி காமிக்கும். கிராம பஞ்சாயத்தை காமிக்கணும். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இடையிருப்பு, ஹேம்லெட்டு இடையிருப்பில் எத்தனை குரூப் இருக்குது, 2 4 5 குரூப் இருக்குது. 5 குரூப் ஆச்சா. இடையிருப்புன்ற ஒரு ஹேபிடேஷனில் அடுத்து இன்னொரு ஹேபிடேஷன் மணப்படுகை. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள எஸ்ஹெச்ஜி காமிக்கும். கொஞ்சம் இருங்க. ஸோ மணப்படுகையில் 2 குழு காமிக்குது. இப்போ 7 ஆகிட்டு. அடுத்தது வந்து நெடுஞ்சேரி அப்படின்றது, அதில் ஒரு 2 குரூப். ஸோ 9 குரூப் இன்னும் அவங்க ஆட் பண்ணவே இல்லை. இப்போ இந்த ஒவ்வொரு ஹேபிடேஷனாக போய் நம்ம வந்து ஆடு கொடுக்கணும். ஸோ அப்படிலாம் சர்ச். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு குரூப்பை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இதில் 2 குரூப் லெஃப்ட் அவுட் ஆகிருக்கு, இவங்க மேப் பண்ணலை. இப்போ இங்கே ப்ளஸ் பட்டன் அதை கொடுத்து அந்த குரூப் வந்து என்றைக்கு ஆரம்பித்தது, என்றைக்கு பிஎல்எஃப்பில் ஜாயின் பண்ணுது அப்படின்ற டேட்டாவை நம்ம வந்து இதில் கொடுக்கணும். ஸோ அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த குரூப்பை நம்ம வந்து ஆட் பண்ணலாம், ஆட் ஆகிரும். இந்த மாதிரி விடுபட்ட குழுவை ஒன்றா போய் நம்ம ஆடு கொடுத்துட்டிங்கன்னா அந்த குழு வந்து அங்கே நமக்கு வியூ ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம குழுக்களை இணைக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த குழுவோடைய என்றைக்கு வியூவில் சேர்ந்தது அப்படின்ற டேட்டாவை இதில் ப்ளஸ் பண்ணும்போது போடணும். இப்போ நம்ம அந்த குழுவை ஆட் பண்ணுறோம். எப்படி ஆட் பண்ணுறோம், இங்கே ப்ளஸ் கொடுத்து ஆட் பண்ணுறோம். 6 பண்ணும்போது அவங்க டேட்டு வந்து 6/11/2015 சேர்ந்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து டேட்டை 15 சேர்ந்துருக்காங்க. குழு ஆரம்பித்தது 2015 பிப்ரவரி 6/11/2020. ஓகே. இப்போ இந்த குரூப் வந்து ஜாயின் பண்ணது வந்து 6/11/2020. ஆறு 11 ஸோ 2020. ஸோ இந்த மாதிரி ஒரு பிஎல்எஃப்பில் இணைந்த தேதி கேட்குது, போட்டோம். இப்போ மேப் எஸ்ஹெச்ஜி மேப்னா ரெக்கார்ட் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ நம்ம அந்த குழுவை வந்து நம்ம இணைச்சிட்டோம். இங்கே க்ரீன் டிக்கும் வந்துருச்சு. சேவ் பண்ணிடுறோம். இப்போ சேவ் பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம அந்த ஓவரால் மெம்பர்ஸ் லிஸ்ட்டில் குரூப் வந்து கவுண்டிங் சேர்ந்துடும். அது வெளில வந்துட்டு திருப்பி நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம எஸ்ஹெச்ஜி மெம்பர்ஸை வந்து நம்ம ஒன்றா இப்படி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து காமிக்கும். 12 குரூப் வந்துருச்சு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12 இந்த மாதிரி விடுபட்ட குழுக்களை
நம்ம இணைக்கணும். இந்த மாதிரி இணைச்சா தான் நம்ம அங்கே நம்ம மெம்பர்ஸ் ரீபேமெண்ட்டில் அந்த எஸ்ஹெச்ஜியோடைய லிஸ்ட்டு வந்து அந்த டிரான்சாக்ஷனில் காமிக்கும். ஸோ எல்லோரும் இதை தெரிஞ்சுக்கிட்டு அப்படி எஸ்ஹெச்ஜி வரல அப்படின்னு காமிக்கலை அப்படின்றத இந்த மாதிரி மெத்தடில் போய் சரி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.